நமஸ்தே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது பரீட்சாவோடைய 15th லெசன் பார்க்க போகிறோம். பார்ட் 15. இந்த லெசன்ஸில் என்ன பார்க்க போகிறோன்னா பாஸ்ட் டென்ஸ் பார்க்க போகிறோம். இந்த 3 வெர்பை யூஸ் பண்ணி பாஸ்ட் டென்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வெர்ப் வந்து படுனா டு ரீட், படிக்கிறது. டு ரீடுன்னு அர்த்தம் படிக்கிறது. படா அப்படின்னா படித்தான், படே அப்படின்னா படித்தார்கள். இப்போ ஒரு பையன் படித்தான் அப்படின்னா படான்னு சொல்லணும், மேஸ்குலின்னா. அதுவே ஒரு நிறையா 4-5 பசங்க பாய்ஸ் படித்தாங்கன்னா படே அப்படின்னு சொல்லணும், மேஸ்குலினில் ப்ளூரல் வந்தால். அடுத்தது ஒரு கேர்ள் படித்தா அப்படின்னா படி அப்படின்னு சொல்லணும், படித்தாள். அதுவே ஒரு 4-5 பொண்ணுங்க படித்தாங்கன்னா படி, படித்தார்கள், ஃபெமினின் ப்ளூரலில் வரும். அடுத்தது லிக் அப்படின்னா டு ரைட்டுன்னு அர்த்தம். லிக்கா எழுதினாள், லிக்கே லிக்கானா எழுதினான், லிக்கே எழுதினார்கள், லிக்கி அப்படின்னா எழுதினாள், லிக்கி எழுதினார்கள். அடுத்தது பன்வா அப்படின்னா செய்கிறது. பன்வாயா செய்தான், பன்வாயே செய்தார்கள், பன்வாயி செய்தாள், பன்வாயி செய்தார்கள். இப்போ ஃபஸ்ட்டு இந்த தாஜ்மஹால் இருக்குல்ல, இதுக்கான சென்டென்ஸ் தான் இது. இதில் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, ராஜு தும் ஆக்ரா சே கப் ஆயே. ராஜு நீ ஆக்ராலேருந்து எப்போ வந்த. கப்னா வெண்ணுன்னு அர்த்தம். ஆக்ரா சே அப்படின்னா ஆக்ராலேருந்துன்னு சொல்கிறோம்ல, ஸோ அதுக்கு ஆக்ரா சே கப் ஆயே, நீ ஆக்ராலேருந்து எப்போ வந்த. மே கல் ஷாம்கோ ஆக்ரா சே ஆயா. கல்லுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 மீனிங் இருக்குது. எஸ்டர்டேனாலும் கல் தான் சொல்லணும், டுமாரோனாலும் கல்லுன்னு தான் சொல்லணும். ஆனால் இங்கே கல்லுன்னு சொல்லிவிட்டு இந்த இடத்துல பாருங்கள் ஆயா அப்படிங்கிறாங்க. அப்போனா இது பாஸ்ட் டென்ஸ். ஸோ அப்போனா எஸ்டர்டேன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அதுவே ஆவுங்கா அப்படின்னு ஃப்யூச்சர் டென்ஸில் சென்டென்ஸ் வந்துச்சுன்னா நாம் இந்த கல்லுக்கு வந்து டுமாரோ அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கணும். ஆனால் இங்கே பாஸ்ட் டென்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. அப்போனா நம்ம இதுக்கு எஸ்டர்டே அப்படின்னு தான் எடுத்துக்கணும். மே கல் நான் நேற்று, ஷாம்கோனா மார்னிங் காலையில், ஆக்ரா சே ஆக்ராலேருந்து ஆயா வந்தேன். தும்னே ஆக்ரா மே கியா தேக்கா. தும்னே இது பாஸ்ட் டென்ஸ், அதனால நம்ம நே போடணும் இந்த இடத்துல. தும்னே நீ ஆக்ராவில் கியா என்ன பார்த்த. கியானா வாட், என்ன. தேக்கா தேக்குனா பார்க்குறது, என்ன பார்த்த. மேனே நான் ஆக்ரா மேனா இன்னுன்னு அர்த்தம், இன் ஆக்ரா. நான் ஆக்ராவில் தாஜ்மஹால் தேக்கா, தாஜ்மஹால் பார்த்தேன். தாஜ்மஹால் கோ கிஸ்னே பன்வாயா. கிஸ்னேனா ஹூஸ்ன்னு அர்த்தம். தாஜ்மஹாலை யார் கட்டுவித்தார். பன்வாயானா கட்டுறது, இந்த இடத்துல கட்டுறது. தாஜ்மஹாலை யார் கட்டினாங்க. தாஜ்மஹால் கோ ஷாஜஹான் நே பன்வாயா. தாஜ்மஹாலை ஷாஜகான் கட்டினார். அடுத்தது இந்த படத்தை பாருங்கள், இந்த படத்துக்கானதான் இது. மா நே ஹாஜ் கியா பனாயா. அம்மா இன்று என்ன செய்தார்கள். பனாயானா சமைக்கிறது, என்ன சமைத்தார்கள். மா நே ஹாஜ் ரொட்டி பனாயி. அம்மா ஹாஜ்னா இன்னைக்கு, இன்று ரொட்டி சமைத்தார்கள். இந்த இடத்துல ரொட்டி பாருங்கள், ரொட்டின்றதுனால நம்ம பனாயின்றது சொல்கிறோம். ஏன்னா ரொட்டி வந்து ஃபெமினின், அதனால நம்ம பனாயி அப்படின்னு சொல்கிறோம். மேனே தோ ரொட்டியா காயி. மேனே நான், தோனா 2 ரொட்டி சாப்பிட்டேன். இந்த இடத்துல பாருங்கள் தோ 2ன்றதுனால நம்ம ரொட்டியா அப்படின்னு சொல்லணும். இப்போ ஒன்று தான் சாப்பிட்டேன் அப்படின்னா ரொட்டின்னு போடணும். தோ ப்ளூரலில் வந்திருக்கிறதுனால ரொட்டியா அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் ப்ளூரலில் வந்திருக்கிறதுனால நம்ம காயி, இங்கே பக்கத்தில் புள்ளி வச்சுருக்கா பாருங்கள், காயி அப்படின்னு போடணும். ஒன்றுனா வெறும் காயி மட்டும் போட்ட போதும், இந்த டாட் வர வேண்டாம். ஆனால் ப்ளூரலில் வந்துச்சுன்னா இந்த டாட் வரணும். அதுக்கப்புறம் ரொட்டின்றதுனால இங்கே காயி சொல்லணும், ஃபெமினின். ரொட்டி வந்து ஃபெமினின், அதனால நம்ம காயி போடணும். மேனே தோ ரொட்டியா காயி, நான் 2 ரொட்டிகள் சாப்பிட்டேன். பிதாஜி நே 3 ரொட்டியா காயி. பிதாஜி அப்பா 3 ரொட்டிகள் சாப்பிட்டார்கள். இதுவும் அதுதான், பிதாஜி வந்து 3 சாப்பிட்டாங்க, அதனால் 3னா ப்ளூரலில், அதனால் ரொட்டியாக வரும். அப்புறம் ப்ளூரல் ஃபார்ம்ன்றதுனால இந்த இடத்துல காயி பக்கத்தில் டாட் வைக்கணும். மேரி பஹன் நே ரொட்டி நஹி காயி. மேரி
பேசுகிறவங்க வந்து ஃபெமினின், அதனால இந்த இடத்துல மேரி வரும். அதுவே பேசுகிறவங்க மேஸ்குலினாக இருந்தால் மேரா அப்படி சொல்லணும். மேரி பஹன், என்னுடைய சிஸ்டர் ரொட்டி நஹி காயி, ரொட்டி சாப்பிடலை. ஹுஸ்னே பாத் காயா, அவர்கள், பாத் அப்படின்னா சாதம் சாப்பிட்டார்கள். ஹுஸ்னே அவர்கள், நம்ம யாரை பற்றி பேசுகிறோம்? மேரி பஹன், அவங்க சிஸ்டர் வந்து ரொட்டி சாப்பிட்லன்னு சொன்னாங்க. அப்போனா என்ன சாப்பிட்ருப்பாங்க? சாதம் சாப்பிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல உஸ்னேன்றது அந்த சிஸ்டரை பற்றி சொல்கிறது. உஸ்னே அவர்கள் பாத் காயா, சாதம் சாப்பிட்டார்கள். அடுத்தது பாருங்கள், இந்த படத்துக்கானது தான் இது. சீதா தும்னே சபேரே கியா பியா, சீதா தும்னே நீ காலையில் என்ன குடித்த. தும்னே நீ, இந்த இடத்துல ப்ளூரல்ன்றதுனால நே வரும். தும்னே சபேரே அப்படின்னா காலையில், கியா என்ன, பியா குடிச்ச, பீனா குடிக்கிறது. இங்கே இது வந்து பாஸ்ட் டென்ஸ், அதனால பியா. மேனே நான், சபேரே காலையில், தூத் பியா, தூத்னா மில்க் பால் குடித்தேன். பிதாஜி நே கியா பியா, பிதாஜி அப்பா என்ன குடித்தாங்க. உன்ஹோனே பி தூத் பியா, அவர்களும், பீனா ஆல்சோ, அவர்களும் பால் குடித்தார்கள். தூத்னா மில்க், பால் குடித்தார்கள். அடுத்தது பாருங்கள், இந்த படத்துக்கானது தான் இது. இதில் என்ன சொல்கிறாங்க? மா ஆப்னே பாசார் மே கியா கரிதா. ஆப்னேனா நீங்கள், நம்ம பெரியவங்கள மரியாதையாக சொல்லுவோமா, அதனால் மா நீங்கள் பாசாரில் என்ன வாங்குனீங்க. கரிதானா டு பைன்னு அர்த்தம், வாங்குறது. என்ன வாங்குனீங்க. கியானா என்ன, பாசார் மார்க்கெட்டில் என்ன வாங்குனீங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மேனே நான் பாசார் மே தர்காரியா கரிதி. இந்த இடத்துல பாருங்கள், தர்காரி அப்படின்னா வெஜிடபிள்னு அர்த்தம். அவங்க ஆனால் ஒரு வெஜிடபிள் வாங்கலை, நிறையா வெஜிடபிள்ஸ் வாங்கியிருக்காங்க, அதனால் தர்காரியா அப்படின்னு சொல்கிறாங்க. அதே ஒரு வெஜிடபிள் அப்படின்னா தர்காரி அப்படின்னு தான் வரும். அதோட அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தர்காரின்றது ஃபெமினின், அதனால இந்த இடத்துல கரிதி அப்படின்ட்டு வருது. அவங்க நிறையா வெஜிடபிள்ஸ் வாங்கியிருக்காங்களா, அதனால் இந்த இடத்துல புள்ளி வைக்கணும், கரிதி அப்படின்ட்டு. அதே ஒரே ஒரு வெஜிடபிள் வாங்கினாங்கன்னா இங்கே புள்ளி வைக்க வேண்டாம், வெறும் கரிதி மட்டும் தான் வரும், இந்த இடத்துல டாட் வராது. ஆனால் அவங்க ப்ளூரல் ஃபார்மில் நிறையா வெஜிடபிள் வாங்கியிருக்காங்க, அதனால நம்ம இங்கே டாட் வைக்கணும். மேனே நான் பாசார் மே தர்காரியா கரிதி, நான் பாசாரில் வெஜிடபிள்ஸ் வாங்கினேன். ஆப்னே கியா கியா தர்காரியா கரிதி, ஆப்னே அப்படின்னா நீங்கள் என்னென்ன, கியா கியானா வாட், என்னென்ன வெஜிடபிள்ஸ் வாங்கினீங்க. அதே தான், சேம் தான், வெஜிடபிள்ஸ், அதனால இந்த இடத்துல தர்காரியான்னு வருது. கரிதி அப்படின்றது, தர்காரிங்கிறது ஒரு ஃபெமினின், அதனால நம்ம கரிதின்னு போடணும். அதோட நிறையா வெஜிடபிள்ஸ் வாங்கியிருக்காங்க, அதனால இந்த இடத்துல டாட்டும் வரணும். ஆப்பனே கியா கியா தர்காரியா கரிதி, நீங்கள் என்னென்ன வெஜிடபிள்ஸ் வாங்கினீங்க. மேனே நான் டமாட்டர் கரிதா, டமாட்டர்னா தக்காளி, டொமேட்டோ. ஸோ டொமேட்டோ வந்து ஒரு மேஸ்குலின், அதனால இந்த இடத்துல கரிதா அப்படின்னு வரும். கரிதுனா டு பை வாங்குறது, கரிதான் போடுறது வந்து எதுக்குன்னா டமாட்டர் மேஸ்குலின், அதனால கரிதா. அடுத்தது பைங்கன் அப்படின்னா பிரிஞ்சால்னு அர்த்தம், பிரிஞ்சால்ன்றது ஒரு மேஸ்குலின், ஸோ அதனால கரிதா. பைங்கன் பிரிஞ்சால் வாங்கினேன். அடுத்தது ஆலு அப்படின்னா பொட்டேட்டோ, கரிதா பொட்டேட்டோ வாங்கினேன், பொட்டேட்டோவும் ஒரு மேஸ்குலின், அதனால கரிதா. அடுத்தது பிண்டி அப்படின்னா லேடிஸ் ஃபிங்கர், வெண்டைக்காய், கரிதி. வெண்டைக்காய் வந்து ஒரு ஃபெமினின், அதனால இந்த இடத்துல கரிதின்னு வரும், வெண்டைக்காய் வாங்கினேன். கியா கியா ஆப்னே ஃபல் பி கரிதா, என்ன நீங்கள் பழமும் வாங்கினீங்களா. ஃப்ரூட்ஸ், ஃபல்லுனா ஃப்ரூட்ஸுன்னு அர்த்தம், ஸோ பழமும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அதனால ஃபல் பி கரிதா. ஆல்சோ, பீனா ஆல்சோ, என்ன நீங்கள் பழமும் வாங்கினீங்களா. ஆமாம். மேனே நான் கேலா கரிதா, கேலா அப்படின்னா பனானா ஒரு மேஸ்குலின், அதனால கரிதா, பனானா வாங்கினேன். और அண்ட் நாரங்கி பி கரிதி, நாரங்கினா ஆரஞ்சு வந்து ஒரு ஃபெமினின், அதனால கரிதி, நாரங்கியும் வாங்கினேன். ஆல்சோ. அடுத்தது பாருங்கள், இந்த படத்துக்கானது தான் இது. மாதவ்
तुमने कल क्रिकेट देखा மாதவ் நீ நேற்று கல்லுனா இந்த இடத்துல எஸ்டர்டே வரும் கல் நேற்று கிரிக்கெட் பார்த்தியா हाँ ஆமாம் மேனே நான் கல் கிரிக்கெட் தேக்கா நான் நேற்று கிரிக்கெட் பார்த்தேன் கேல் கைசாத்தா கேல் அப்படின்னா ஸ்போர்ட்ஸு விளையாட்டுன்னு அர்த்தம் கைசானா எப்படின்னு அர்த்தம் கேல் விளையாட்டு எப்படி இருந்தது கேல் பஹுத் அச்சாத்தா விளையாட்டு ரொம்ப நல்லா இருந்தது तेंदुलकर ने बल्लेबाजी की उन्होंने 4 छक्के मारे டெண்டுல்கர் பேட்டிங் பண்ணார் பலேபாஜி அப்படின்னா பேட்டிங் பண்ணுறது பேட்டிங் பண்ணார் அவர் 4 சிக்ஸர் அடித்தார் உன்ஹோனேனா இந்த இடத்துல நம்ம யாரை பற்றி பேசுகிறோம் டெண்டுல்கரை பற்றி பேசுகிறோம் அப்போ உன்ஹோனேனா அவர் 4னா 6 4னா 4 சக்கேனா சிக்ஸர் 4 சிக்ஸர் மாறேனா அடிக்கிறது 4 சிக்ஸர் அடித்தார் டெண்டுல்கர் பேட்டிங் பண்ணார் அவர் 4 சிக்ஸர் அடித்தார் அடுத்தது பாருங்கள் இந்த படத்துக்கானது தான் இது ஹாஜ் மேனே ராமாயண் படி ஹாஜ்னா இன்னைக்கு நான் ராமாயணம் படித்தேன் படினா டு ரீடு இந்த இடத்துல பாருங்கள் படின்றது என்ன குறிக்கல நான் ஃபெமினின்றதுனால அது படின்ட்டு வரல எதுக்கு படின்னு சொல்கிறாங்கன்னா ராமாயணம் வந்து ஒரு ஃபெமினின் அதனால இந்த இடத்துல படி அப்படின்ட்டு போடுறாங்க ராமாயணம் மகாபாரதம் இந்த மாதிரி வர்றது எல்லாமே ஃபெமினினில் தான் வரும் ஹாஜ் இன்னைக்கு நான் ராமாயணம் படித்தேன் ராமாயண் கிஸ்னே லிக்கி ராமாயணம் கிஸ்னேனா ஹூ அப்படின்னு அர்த்தம் ஹூஸ் யார் எழுதுனா திரும்ப பாருங்கள் ராமாயணம் ஒரு ஃபெமினின் அதனால் லிக்கி ஸோ நீங்கள் என்ன வெர்பு போட்டாலும் அதை ஃபெமினினில் தான் போடணும் ஏன் ஃபெமினினில் இல்லை அதை நீங்கள் ஆமாம் ஃபெமினினில் தான் போடணும் லிக்கி அப்படின்ட்டு ஏன்னா ராமாயணம் ஒரு ஃபெமினின் அதனால் நம்ம அந்த வெர்புக்கானதையும் நம்ம ஃபெமினினில் தான் எழுதணும் படி லிக்கி அப்படின்ட்டு ஃபெமினினில் தான் போடணும் அடுத்தது துளசிதாஸ் நே ராமாயண் லிக்கி तुलसीदास रामायणम எழுதினார் क्या तमिल में रामायणम नहीं है என்ன தமிழில் ராமாயணம் இல்லையா हाँ ஆமாம் தமிழ் में भी रामायणम है தமிழ்லையும் ராமாயணம் இருக்கு भारत की सभी भाषाओं में रामायण है பாரத்னா இந்தியாவில் எல்லா மொழிகள்லையும் ராமாயணம் இருக்குது சபினா அனைத்தும் ஆல்னு அர்த்தம் மொழின்னு சொல்கிறத பாஷா ஓனா எல்லா மொழிகள்லையும் ராமாயணம் இருக்குது தமிழ் மே ராமாயணம் கிஸ்னே லிக்கி தமிழில் ராமாயணத்தை யார் எழுதுனா கிஸ்னேனா ஹூஸ் லிக்கினா எழுதுறது டு லிக்குனா டு ரைட்டுன்னு அர்த்தம் யார் தமிழில் எழுதுனா தமிழ் மே ராமாயணம் கம்பர்னே லிக்கி தமிழில் ராமாயணத்தை கம்பர் எழுதினார் அடுத்தது இது கூட அபியாஸ் பார்ப்போம் இது வந்து பேஜ் நம்பர் 87 இருக்குது ஃபஸ்ட்டு பிண்டி அப்படின்னா வெண்டைக்காய் லேடிஸ் ஃபிங்கர் அடுத்தது பைங்கன் அப்படின்னா பிரிஞ்சால் கத்திரிக்காய் இந்த இடத்துல பாருங்கள் துளசிதாஸ் ராமாயணம் என்ன பண்ணாங்க லிக்கி எழுதுனாங்க அதனால இந்த இடத்துல லிக்கா வருமா லிக்கி வருமா நம்ம ஏற்கனவே படித்தோம்ல ராமாயணன்றது ஒரு ஃபெமினின் அதனால நம்ம இந்த இடத்துல லிக்கி தான் வரணும் அடுத்தது தமிழ் மே பி ராமாயண் ஆமாம் தமிழ்லையும் ராமாயணம் அப்புறம் என்ன வரும் அப்புறம் என்ன சொல்லுவோம் தமிழில் என்ன சொல்லுவோம் தமிழ்லையும் ராமாயணம் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல அப்போனா தமிழ் மே பி ராமாயண் இருக்குன்னு சொல்கிறோம்ல அதான் ஹேனா இருக்குது அப்படின்னு அர்த்தம் அடுத்தது தெண்டுல்கர் நே பலேபாஜி என்ன வரும் கா வருமா கீ வருமா இந்த இடத்துல பாருங்கள் கீ வருமா கியா வருமா இங்கே நம்ம கொஷின் கேட்டால் மட்டும்தான் கியா வரும் இங்கே கீ தான் வரும் தெண்டுல்கர் நே பலேபாஜி தெண்டுல்கர் பேட்டிங் பண்ணார் அப்போ கீ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தன்யவாத்